கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. இதோ புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நல்லவராக இருக்கிறார். கண்ணீர் விடுகிற சூழ்நிலையில் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆட்டி படைக்கும் பொழுது, என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கும் பொழுது, பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நிச்சயமாக இந்த மாதத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, ஒரு நம்பிக்கையை தந்து, இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாட்கள் அல்ல, வாய்ப்புகளாக நமக்கு மாற்றி கொடுத்து, கடந்த மாதம் சவால்களாய் இருந்தது, இந்த நாளின் அந்த சவால்களுக்காக நீங்களும் நானும் செய்த ஜபத்தின் உத்தரவாக இந்த மாதம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மே மாதம் 1994 வருஷம் சென்னையிலே நான் போதகராக இருந்த பொழுது ஒரு பெரிய புயல் தென்னிந்தியாவையே தாக்கினது. அதுவும் நான் சென்னையிலே போதகராக குறிப்பாக இருந்த பொழுது எத்தனையோ குடிசை வீடுகள் வெள்ளத்திலே அடித்து சென்றது. விசுவாசிகளின் வீடுகள் அடித்து சென்றது. அந்த புயல் காற்று நின்ற பிறகு 1-2 நாள் கழித்து ஜனங்கள் வெளியிலே நடமாடக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அநேகர் கை கொடுத்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் அரிசியும் பிரெட்டும் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனோம். வெள்ளம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் என்னுடைய இடுப்பளவுக்கு தண்ணீர். அநேக சுவர்கள் இடிந்து, கூரை சாய்ந்து, அந்த சாய்ந்த இதிலே மூளையிலே அமர்ந்து ஒரு சட்டி பானையிலே சோறாக்கி கஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அந்த சூழ்நிலை நடத்தி கொண்டு வந்தார். அப்ப அவர்களுக்கு அரிசி பிரெட் எல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பம் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் மண்ணு மூட்டை, இந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்து தண்ணீர் உள்ளே வராதபடிக்கு அந்த மூட்டையை வாசலிலே அடுக்கி வைத்து தண்ணீர் ததும்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மூட்டை கரைந்து விழுந்தாலோ இந்த தண்ணீர் திபுதிபு என்று வீட்டிற்குள்ளாக பாய்ந்து அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அந்த அளவுக்கு தண்ணீர் ததும்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் நபர் எனக்கு மறக்க முடியவில்லை. நான் அந்த அரிசியும் பிரெட் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வாசலிலே மூட்டைக்கு பின்புறமாக வீட்டிற்குள்ளாக நின்று கொண்டு ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு பாடல். தண்ணீர் எப்பொழுது வீட்டிற்குள் வருமோ, பூரான்களும் பாம்புகளும் நிறைந்த அந்த காட்டுப்பகுதிகளில் இருந்து வழியாக ஓடி வருகிற தண்ணீர் ஒருவேளை இந்த பாம்பு பூச்சிகளை எல்லாம் அடித்துக் கொண்டு வரும் பொழுது அது வீட்டிற்குள்ளாக நுழைந்தால் பச்சிளம் குழந்தைகள் கொத்தப்பட்டு கடிக்கப்பட்டு ஒருவேளை மரணம் கூட ஏற்படுமோ என்று. காரணம், அந்த 2 நாட்களிலே 85 பேர் அந்த ஊரிலே மரித்து போனார்கள். சென்னையிலே 85 பேர். அப்போ எங்கும் பீதி. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ததும்பி ஓடக்கூடிய தண்ணீருக்கு அங்க பின்னால் நின்று கொண்டு கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று. அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு வசனம் தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகத்திலே 25வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த தண்ணீரிலே நின்று கொண்டு அந்த மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவர், தண்ணீரில் நான் நின்று கொண்டு அவரை தொடர்ந்து நான் பாட சொன்னேன். அந்த பாடல் முடிந்தவுடனே இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்தோம். மறக்க முடியவில்லை அந்த சம்பவமும்
இந்த வசனமும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் ஆரம்ப தேதியில் வந்திருக்கிற உங்களுக்கும் இணங்கும் இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் வெற்றியின் வசனமாக, நம்பிக்கையின் வசனமாக, ஆறுதலின் வசனமாக, ஆண்டவர் நிச்சயமாக என்னை தலை குனிந்து நடக்க விடுவதில்லை, தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் என்பதற்கு ஆதாரமாக, இந்த மாதத்தின் ஆசீர்வாதமாக இந்த வசனம் உங்களுக்கு இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, கொடூரமானவர்களின் சீரல். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நீங்கள் நடுத்தருவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்? எத்தனை பேர் உங்களுடைய பெயர் கெட்டு போக வேண்டும் என்று 4 இடங்களுக்கு சென்று உங்களை புறம் கூறி சுற்றி திரிகிறார்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவே நடக்காது என்று எத்தனை பேர் சாபம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்? நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவே கூடாது, இவனுடைய குணம் இப்படி இருக்குது, ஒரு காரியமும் நடக்காது என்று சொல்லி சாப வார்த்தைகளை யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் எல்லாம் கசப்பாக, தோல்வியாக, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. தூங்க தலை சாய்த்தால் தூக்கம் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவெடுத்தால் பசி இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் கரை புரண்டு ஓடக்கூடிய கண்ணீர், குழந்தை நடந்து வந்து இந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய அவலம் இந்த வீட்டிலே நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்படி இருக்கையில் என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொருளாதார பிரச்சனை, சுகவீனம், படுத்த படுக்கை, எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது சுகமாக இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் என் தேவன் எனக்கு எப்படி வருகிறார் என்றால், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சாய்க்கும் பெரும் வெள்ளம் எது? கஷ்டத்தின் வெயிலில், துன்பத்தின் உலையில் உங்களை சோர்வடைய செய்கிற பிரச்சனைகள் என்ன? குடும்ப உறவா? பொருளாதார நெருக்கடிகளா? சுகவீனமா? எது இந்த மாதத்தில் உங்களுக்கு இனி என்ன பெரிய வாழ்க்கை, என்ன நம்பிக்கை இருக்குது என்று உங்களையே கேள்வி கேட்கும் அளவுக்கு, உங்களையே சந்தேகிக்கும் அளவுக்கு நிலை உங்களுக்கு இருக்கிறதா? ஏசாயா 25:4 மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். என் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் மலைகள் விலகினாலும், குன்றுகள் இடம் பெயர்ந்து போனாலும், என் தேவன் எனக்கு நம்பிக்கையாக, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எனக்காக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி இந்த வாக்குத்தத்தம், தேவனின் ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதற்கு. சில காலத்திற்கு முன்பதாக திருச்செந்தூர், தமிழகத்திலே திருச்செந்தூர் பட்டணத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அப்பொழுது ஊற வைத்த ஒரு இந்து குடும்பம், காலகாலமாக இந்து சமுதாயத்தில் ஊறி பிணைந்து பின்னப்பட்ட ஒரு குடும்பம். ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்தார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே திடீர்னு சொல்லிட்டு கால் வலி. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. எக்ஸ்ரே அது இதெல்லாம் எடுத்தாங்க.
எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சாரி, இந்த காலில் கேன்சர், புற்றுநோய் மிகவும் பலத்து காணப்படுகிறது, காலை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்கலாம், இயேசுவை ஏத்துக்கிட்டு இல்ல, படு பாரு, உனக்கு காலே இருக்காது, பாரு அப்படின்னாங்க. அவங்களுக்கா யார்கிட்ட என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அப்பதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ காலில் புற்றுநோய், டாக்டர் சொல்றாரு காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணோம். என்ன வார்த்தை சொல்றது? இப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சோகம் இல்லாம போயிருச்சு. எத்தனை பேர் சாப வார்த்தையை பேசுவாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் ஃபுல்லா இந்துக்காரங்க. நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீல, படு, இது ஒரு சாபம், நம்ம குலதெய்வம் உனக்கு கொடுத்த சாபம், இதுலயே சில சமயம் செத்துருவேன். எத்தனை தடவை சொன்னோம், போகாத, அந்த வேதக்காரங்கள்ட்ட போகாத, அந்த கிறிஸ்தவங்கள்ட்ட போகாதன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். எண்ணெய் அந்த காலில் பூசி, ஆண்டவரே இதோ இது ஃபுல்லா கேன்சர் இருக்குது, உள்ள எல்லாம் அரிச்சிருக்குது, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், விடுங்க பாஸ்டர், சொல்றவங்க சொல்லுவாங்க, ஊர்வாயை அடைக்க முடியுமா? பரவாயில்ல பாஸ்டர், கால் போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு காலிலேயே ஆண்டவருக்காக நான் நடப்பேன். எனக்கு ஆச்சரியம், இப்படியும் ஒரு விசுவாசி, அதுவும் புதுசா ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்குள் ஒரு குழந்தை. அவங்க இன்னும் வெளிப்படுத்தின புத்தகம், தானியேல் புத்தகம், இதெல்லாம் ஒண்ணு தெரியாது. ஒண்ணு தெரியும், இயேசு எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு அடைக்கலாம், அவர்தான் எனக்கு ஆபத்து காலத்துல துணை, அவர்தான் காற்றுக்கு புகலிடம், அவர்தான் எனக்கு தஞ்சமும், எனக்கு துருகமும், எனக்கு கோட்டையும். அவ்வளவுதான், இயேசுதான், இயேசு வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் விடல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ஜபத்தை கேட்டு அற்புதத்தை செய்த ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்து இன்னொரு 2 குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப காலை வெட்ட போறாங்க, தொடையோட சேர்த்து அந்த காலை எடுக்க போறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் குச்சி வைக்கிறது காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு அளவெல்லாம் எடுத்தாச்சு. இந்த உயரம் தான் அவங்களுக்கு, ஒரு ஸ்டிக் வேணும், இந்த ஸ்டிக் மேல செய்தான்ட்டு அவருக்கு கணவரா, ஐயோ, அவருக்கு சோர்ந்து போயிட்டாரு. அவருக்கு 2 பாஸ்டர் போய் ஜபம், இவங்களுக்கு ஒரு ஜபம், ஆண்டவரே உம்மாலை என்று ஒரு காரியமும் அணுகாது. ஆபரேஷனுக்கு முன்னாடி கடைசி ஸ்கேனு, கடைசி இது எடுக்கணும் கூட்டு போனாங்கன்னா ஒடியாடுறாரு. எங்க யாரு வீட்டுக்காரரு? இவங்க தான். என்ன செஞ்சீங்க? 2-3 நாளா இவங்க இங்க இருந்தாங்களே, என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யலைங்களா சார்? இல்ல என்னமோ இங்க செஞ்சிருக்கிறீங்க. ஒன்னும் இல்ல, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நர்ஸ் வந்தாங்க, அவங்க இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து, இல்ல வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது பூஜை நடத்துனீங்களா? இல்ல ஏதாவது நடத்துனீங்க? இல்ல இவங்கெல்லாம் பாஸ்டர் தான் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பூசி ஜெபம் பண்ணாங்க. அத சொல்லுங்க முதல்ல. சரி, என்ன சொன்னாங்க, நாங்க வந்து திருச்செந்தூர்லயே பிறந்து வளர்ந்த மருத்துவம் படிச்ச மருத்துவர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதோ பாருங்க, அங்க கோயில், திருச்செந்தூர் கோயில், அங்கதான் நாங்க டெய்லி போயிரும், இந்து நாங்களும். ஆனா எங்களுக்கே நம்ப முடியல. என்ன சொல்லுங்க, கேன்சர்ன்றது ஒரு இமி கூட அந்த காலில் காணோம். நாங்க ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறோம், கடலின் மேல் பேதுரு நடந்தார், நீர் நடந்தீர் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். செங்கடல் 2ஆக பிளந்தது என்ற அதிசயத்தை வேதத்துல வாசிக்கிறோம். காய்ந்து போன கண்மலையில் இருந்து குளிர்ந்த தண்ணீர் வந்தது என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். வானத்தை திறந்து தேவதூதர்கள் புசிக்கும் மன்னா பொழிந்தது என்று வாசிக்கிறோம். ஆனா அந்த கண்ணாரா பாக்குறோம், எங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்திருக்கிறோம், எக்ஸ்ரே பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், அங்க இருந்தது. ஆனா இப்போ இல்ல. ஆண்டவரே, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர். கர்த்தரா இயேசு கிறிஸ்து வெறும் சிலுவையை சுமந்து மரித்து மேல உட்கார்ந்து இருக்கிறாருன்றது இல்ல, இன்னமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு அவர் மாமருத்துவராக
அதிசயத்திற்கும் அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லமையுள்ளவரும் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். ஜெபமனோமா. பிதாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. அற்பர்களும் நீசர்களும் ஒன்றுக்கும் உதவாதவமாக எங்களை நீ தெரிந்தெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னீரே சுவாமி. உம்முடைய அன்புக்காக நன்றி, அடைக்கலத்திற்காக நன்றி, ஆறுதலுக்காக நன்றி, அற்புதத்திற்காக நன்றி. இப்பொழுதும் யாரோ ஒருவர் கலங்கி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார். இன்னொருவர் படுத்த படுக்கையாக எப்பொழுது என்னுடைய ஆவி என்னை விட்டு பிரியும் என்று தெரியவில்லை என்று சொல்லி குடும்பத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, வேண்டாம், உயிர் பிச்சையை தாரும், சமாதானத்தை தாரும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், கடன்கள் அடைக்குவதற்கு பொருளாதார கதவுகளை திறந்தரலாம். அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே, தயவுசெய்து இறங்கும். உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே சிரித்து சந்தோஷமாக வாழட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.